வணக்கம் நண்பர்களே. பிக் பாஸ் காமன் மேன் ஷோ உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்லிக்கிறேன். என்னென்னா நானும் இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்ட்டு வீடியோலாம் ரெக்கார்ட் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டேன், எடிட்லாம் பண்ணிவிட்டு. ஆனால் அப்லோட் பண்ணல, அதாவது அந்த வெப்சைட்டில் வந்து போடல. ஏன்னா டேட் முடிஞ்சிச்சு, லட்சத்தை வேறு வந்து அது மாதிரி போட்டிருப்பாங்க, லட்சத்தி ஒன்றா போட்டு எப்படியும் வந்து கிடைக்காதுன்ட்டு நான் விட்டுட்டேன். இப்போ கதை அது கிடையாது. இன்ஸ்டாவை திறந்தாலே இந்த ஒரு ஷோவை பற்றி ப்ரிவியூ அதே மாதிரி உள்ளே நடந்த ஃபன்னி மூமெண்ட்ஸ் வந்து பேசி போட்டுக்கிட்டே இருக்காங்க. அதாவது ஒருத்தனா வீடியோ வந்துக்கிட்டே தான் இருக்குது. ஒருத்தர் என்னன்னா முட்டி போட்டு நடந்து வந்து நான் வந்து பிக் பாஸ்க்கு வந்து இது பண்ண போகிறேன் அப்படிங்கிறாங்க. இன்னொருத்தர் நான் 90 போட்டு வந்துட்டு நான் வந்து இந்த மாதிரி இது வந்து காமன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்னொருத்தர் நீ ஜட்ஜே கிடையாதுடா, நீ தகுதியே இல்லைடா அப்படிங்கிறாங்க. சாதாரண தேட்டர்லேயே சாரம் கட்டிட்டு போக மாட்டாங்க, வெளியே அனுப்பிச்சிடுவாங்க. இங்கே 90 போட்டு பிக் பாஸ் ஷோ நடக்கிற இடத்துக்குள்ளே விடுறதே தப்பு. அவங்க பெர்மிஷன் இல்லாமல் அவங்களுக்கு தெரியாமல் எப்படி நடக்கும்? ஜட்ஜி இதில் 3 விதத்தில் இருக்காங்க. 3 விதத்தில் யார் வந்து ஜட்ஜுக்கு தகுதி இல்லைன்னு கேட்டோன்னா அவங்க ஒருத்தனை சொல்லி தானே ஆகுமா? அங்கே என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். ஏன்னா 30 நிமிஷம் பேசியிருக்காங்கன்னா அதில் ஒரு 10 செகண்ட் தான் வந்து டெலிவிஷனில் டெலிகாஸ்டே ஆகுது. ஒன்றும் பண்ண முடியாது. டிஆர்பிக்கான என்னெல்லாம் நடக்கும். இனிமேல் நம்ம வந்து பிக் பாஸ் நடக்கிற காமன் மேன் ஷோவை பற்றி டெய்லி நடக்கிற ஃபன்னி மூமெண்ட்ஸ்லாம் டெய்லி பேசி போகலாம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு எனக்கு தெரியாது. பேசி போட போகிறேன், பார்க்குறவங்க பார்க்கலாம். நன்றி.